بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. ஜின்களும் ஷைத்தான்களும் என்ற தலைப்பில் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு இனமாக ஜின்கள் இருப்பதால் அந்த இனத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே அந்த ஜின்களை பற்றி ஷைத்தான்களை பற்றி என்ன சொல்கிறானோ அதைத்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இறை செய்தியின் அடிப்படையில ஜின்களை பற்றி ஷைத்தான்களை பற்றி என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுல இல்லாத கற்பனை செய்து இட்டுக்கட்டி கதைகளாக நம்ம இடத்துல யாராவது சொல்வார்களே ஆனால் நம்ம அல்லாஹ் மேலேயே இட்டுக்கட்டுற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் படைத்திருக்கிற ஒரு படைப்பனத்தை பற்றி அவனுக்கு தெரியாத ஒன்றை, அவனுடைய தூதருக்கு தெரியாத ஒன்றை நம்மளா அதை பரப்புற மாதிரி போயிடும். அதனால அல்லாவும் அவனுடைய தூதரை என்ன சொன்னாங்களோ அதோட நம்ம அந்த நம்பிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். ஜின்களுக்கும் நம்மள மாதிரியே மரணம் இருக்கிறது. எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கிறோமோ உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே மரணம் இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா உயிர்களும் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சந்தித்தே தீரும் அப்படின்னு நல்லா சொல்றான். அதுல ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாரும் அடங்குவார்கள். ஒருத்த மட்டும் என்ன செய்வான், கடைசியில நம்ம எல்லாருமே நமக்குன்னு விதிக்கப்பட்ட நேரத்துல மூத்தாயிரும். ஆனால் இப்லீஸ் என்பவன், ஷைத்தான் என்பவன், அவன் கியாமத் நாள் வரைக்கும் வாழுவதற்கு அல்லாஹ்விடத்துல அவகாசம் கேட்டிருக்கிறான். நம்ம இப்லீஸ்ங்கிற தலைப்புல, ஷைத்தான்ங்கிற தலைப்புல அதை பார்ப்போம். இந்த இப்லீஸுடைய வாரிசுகளாக இருக்கிற ஜின்களை பொறுத்த வரைக்கும், ஷைத்தான்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மரணம் இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 46வது சூராவுல 18வது வசனத்துல சொல்கிறான், உலாயிக்கல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுலு ஃபீ உமமின் கத் ஹலத் மின் கப்லிஹிம் மினல் ஜின்னி வல் இன்சி. ஜின்கள்ல இருந்தும் மனிதர்கள்ல இருந்தும் இவர்களுக்கு முன்னால் சென்று விட்ட, மரணித்து விட்ட சமுதாயத்தோடு சேர்ந்து இவர்களுக்கு எதிராகவும் தண்டனை பற்றிய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. இன்னஹும் கானூ காசிரீன், நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். இவர்களுக்கு முன்னாடி அநியாயம் செய்யக்கூடிய ஆள்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக நடப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு உறுதியாயிருச்சு. எப்படி உறுதியாயிருச்சு? இவங்களுக்கு முன்னாலே எத்தனையோ மனிதர்கள், ஜின்கள் அவங்க ஆட்டம் போட்டு அவங்க அழிவை சந்திச்சாங்கல்ல, மரணத்தை சந்திச்சாங்கல்ல, இவர்களுக்கும் மரணம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால ஜின்களுக்கும் மரணம் இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவுது பி இஸ்ஸத்திக்கல்ல, அவுது பி இஸ்ஸத்திக்கல்லதி லா இலாஹ இல்ல அன்த அல்லதி லா யமூத். இறைவா, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீ எப்படிப்பட்டவன்? சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது. வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன். ஆனால் ஜின்களும் மனிதர்களும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பார்கள், நீ மட்டுமே மரணிக்காம இருக்கிறீங்களே, அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லைங்களே, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடும் பொழுது ஜின்களும் மரணிக்கிறார்கள், மனிதர்கள் மரணிக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இது புகாரியில 7383வது நம்பர்ல இடம்பெறுது. அப்ப நம்மள மாதிரியே மனிதர்கள் மாதிரியே ஜின்களுக்கும் மரணம் இருக்கிறது. ஜின்கள் செய்வாங்க, மூத்தாய் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம விளங்கணும்.
அதே மாதிரி இந்த ஜின்கள் அவங்களுக்கு கபர் வாழ்க்கை இருக்குதா, அவங்களுக்கு விசாரணை இருக்குதான்னு கேட்டா நமக்கு உள்ள மாதிரிதான் எல்லாமே. ஜின்கள் சைத்தான்கள் எல்லாத்துக்கும் அந்த மனிதர்களுக்கு எப்படி அப்படிதான் எல்லாத்தையும் செய்யணும். நம்ம மனிதர்களோட சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு வசனத்துல அல்லாஹ் சூரா பாருங்க 37வது சூராவுல 158வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். நசபன், இவர்கள் அல்லாவுக்கும் ஜின்களுக்கும் இடையில ஒரு வழித்தோன்றலை உண்டாக்கி விட்டார்கள், ஒரு உறவை இட்டு கட்டுகிறார்கள். எப்படி மலக்குமார்களை மக்காவில் இருந்த நிராகரிப்பாளர்கள் இந்த மலக்குமார்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்களோ, ஜின்களை அல்லாவுடைய பிள்ளையாக்குறான். ஜின்களை என்ன செய்யறான், அல்லாவோட சேர்த்து அவங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில ஏதோ உறவு இருக்கிற மாதிரி அப்படி இவர்கள் உறவை ஏற்படுத்துகிறார்கள். வழக்கது அலிமத்தில் ஜின்னத்து இன்னகும் முகலரூன், இந்த ஜின்கள் அல்லாவிடத்துல கொண்டு வரப்படுவார்கள், விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அவங்க அறிந்திருக்கிறார்கள். இவங்க ஜின்ன போய் என்ன செய்யறாங்க, அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்ல பாக்குறாங்க. இதை பற்றி ஜின்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஜின்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில அந்த மாதிரியான உறவுல கிடையாது. ஜின்கள் இதை விலகி வச்சிருக்கிறாங்க. ஜின்களை விலகி வச்சிருக்கிறாங்க, மாத்தமான செய்யறாங்க. ஜின்களை கொண்டு போய் அல்லாவோட சேர்க்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், ஜின்களுக்கும் விசாரணை இருக்கிறது, அவர்கள் அல்லாவிடத்துல கொண்டு வரப்படுவார்கள் அப்படிங்கிறான். நேற்று கூட ஒரு வசனத்தை பார்த்தோம். மனிதனாக இருந்தாலும் ஜின்னா இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை பற்றி விசாரிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் மறுமையில் இருக்காது அப்படிங்கிறான். அல்லாஹ் விசாரிப்பான். ஆனா அல்லாஹ் இது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா, எல்லாரும் மூஞ்சிலும் எழுதிருக்கும். ஒவ்வொருத்தவனும் குற்றவாளி என்பது அவரவர்களுக்கு தனி அடையாளம் இருக்கும். அதனால விசாரிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. அதனால விசாரிப்போம். இப்படி நல்லா செய்யறான். திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 55வது சூராவுல 39வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப மனிதர்களுக்கு விசாரணை இருக்கிற மாதிரி ஜின்களுக்கும் விசாரணை இருக்கிறது. அதே மாதிரி ஜின்களை பொறுத்த வரைக்கும் யார் கெட்ட ஜின்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நரகம் இருக்கிறது. அதையும் அல்ல திருமலை குர்ஆன்ல 7வது சூராவுல 38வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆற்றலை பார்க்க மாட்டோம். நம்ம நினைக்கிறோம் உடல் ஆற்றலை வைத்து நம்மளை பெரிய ஆள நினைக்கிறோம். ஒரு ஆட்ட காசு பண்ண இருந்துச்சுன்னா பெரிய ஆளு, அறிவு இருந்துச்சுன்னா மற்றவர்களை விட ஒருத்தர் கூடுதல் அறிவு இருக்குன்னா அவர் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் இடத்துல இதெல்லாம் அல்லாஹ் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். இதையெல்லாம் கூட அல்லாஹ் புகழுக்கு சொந்தக்காரன். அவன் எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சிருக்கான். செல்வத்திலிருந்து எல்லா வகையான வளங்களையும் அல்லாஹ் கையில வச்சிருக்கான். அல்லாஹ் கொடுத்ததான் மனுஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் ஜின்களுக்கு இருந்தாலும், அவங்க எவ்வளவுதான் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், அறிவா இருக்கிறனால எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஆற்றல் இருக்கிறனால எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அல்லாவுக்கு எல்லாரும் அடிமைகள். ஜின்கள் எவ்வளவுதான் மனிதனை விட ஆற்றல் உள்ளதாக இருந்தாலும் அல்லாவுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள். அப்ப அந்த அடிமைகள் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கலன்னு வைங்க, அவங்க போகக்கூடிய இடம் எது? ஜின்கள் மனிதர்கள் எப்படி நரகத்துக்கு போவார்களோ ஜின்கள் அப்படித்தான் நரகத்துக்கு போவார்கள். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். காலதுகுலு ஃபீ உமமின் கத் கலத் மின் கப்லிக்கும் மினல் ஜின்னி வல் இன்ஸி ஃபின்னாரி, மனிதர்களும் ஜின்களும் இதற்கு முன்னாடி நரகத்துல போனாங்கல்ல, அவர்களோட சேர்ந்து நீங்களும் நரகத்திற்கு நுழையுங்கள் என்று நரகத்திற்கு சிலரை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், உங்கள மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்கான். மனுஷன் உள்ள இருக்கிறான், ஜின்கள் உள்ள இருக்கிறாங்க, அவங்களோட சேர்த்து நரகத்துல நீங்கள் நுழையுங்கள் என்று நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்பும் பொழுது ஜின்களோட சேர்த்து நீங்க போய் உள்ள போய் கடை இப்படின்னு சொல்லுவான் என்று திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப ஜின்களுக்கு நரகம் இருக்கிறது. ஜின்கள் இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்காவிட்டால் வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதுங்கிறான் அல்லாஹ். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக தவிர, எனக்கு அடிபடுவதற்காக தவிர வேற எதுக்கும் படைக்கலைங்கிறான்ல. அடிபணியல, வரவு மீறான், பெருமை அடிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்களை எதிர்க்கிறான் அப்படின்னா அவர்கள் போகக்கூடிய இடம் எது? நரகம் அப்படிங்கிறான். அதே மாதிரி நேற்று ஒரு வசனம் தெரிஞ்சுக்கிட்டோம். குற்றவாளிகள் அவங்களுடைய முன்னெட்டி ரோமங்களையும் கால்களையும் பிடித்து இழுத்து வரப்படுவார்கள். அப்ப மனித ஜின் கூட்டத்தாரு அல்லாஹ்வுடைய அற்புடை இல்ல, நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள் இப்படி நல்லா கேட்கிறான். ஹாதிஹி ஜஹன்னம் உள்ளத்தி யுக்கதிபு பிஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் மறுத்து கொண்டிருந்த நரகம் இதுதான் என்று மறுமை நாளையில உங்க 2 பேர்கிட்ட சொல்லப்படும் இப்படி நல்லா என்ன செய்யறான். நரகத்துக்கு போகக்கூடிய ஆள்களை பற்றி சொல்லும் பொழுது மனிதர்கள் ஜின்கள் 2 பேரும் தான் நரகத்துக்கு போவார்கள் என்று அப்படி எல்லாம் சொல்லி காப்பான். அப்ப ஜின்களுக்கு நரகம் இருக்கிறது. அதே மாதிரி நல்ல ஜின்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. எப்படி நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்கள், அவங்களுக்கு மறுமையில சொர்க்கம் இருக்குதோ ஜின்களுக்கும் இருக்கிறது. அந்த அர்-ரஹ்மான் சூறாவில எல்லாம் சொல்லி காப்பான். மனித ஜின் கூட்டத்தார 2 பேரை கூட்டு கூட்டுதான் இல்ல ஒவ்வொரு செய்தியும் அந்த சூறாவில சொல்றான். அதுல அல்லாஹ் சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை யார் பயப்படுகிறாரோ, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்,
நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். நோம்புல மட்டும் கண்காணிக்கல, எல்லா மாதங்கள்ல எல்லா வருஷத்துலயும் கண்காணிக்கிறான். நம்ம தொழுகை ரெண்டு அல்லாட்ட போய் நிக்கணும், நோன்பு வைக்க ரெண்டு அல்லாட்ட போய் நிக்கணும், வட்டி வாங்கின போய் நிக்கணும், வரதட்சணை வாங்கின போய் நிக்கணும், பொய் பேசினா நிக்கணும், பித்தாட்டம்னா நிக்கணும் என்று அல்லாவுக்கு முன்னால் நிற்பதை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். அல்லாவுக்கு முன்னால் நிற்பதை பயப்படக்கூடியவர்களுக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது. ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா துக்கதிபான். மனித ஜின் கூட்டத்தாக உங்களுடைய அல்லாவுடைய அற்கொடைகள்ல, இறைவனின் அற்கொடைகள்ல நீங்கள் எதனை பொய்யாக்க போகிறீர்கள் அப்படின்னு நல்லா கேட்கலாம். அதே மாதிரி ஃபீஹிமா ஐநானி தஜ்ரியான், அதுல புங்கி கொண்டிருக்கிற 2 நீரூற்றுகள் இருக்கிறது. ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா துக்கதிபான். உங்கள் இறைவனின் அற்கொடைகள்ல மனிதர்களே ஜின்களே எதனை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள், எதை நீங்க மறுக்க முடியும்? இப்படி நல்லா செய்யறான். சொர்க்கம் 2 பேருக்குமே சொர்க்கம் இருக்குங்கிறாங்க. மனிதனுக்கும் சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் பயன் நடப்பீர்கள், ஜின்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று அப்படி அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அதனால ஜின்களும் மறுமையில விசாரணைக்கு உட்படுவார்கள். ஜின்களுக்கும் சொர்க்கம் இருக்குது, ஜின்களுக்கு நரகம் இருக்கிறது. அதனால அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஜின்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயப்படாம மனுஷன் இப்படி வரவு மீறானோ அப்படி இருந்து நரகத்துக்கு போகக்கூடிய ஜின்களும் இருக்கிறார்கள். இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஜின்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துல இன்னொரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா, ஜின்கள் அவங்க விரும்பின வடிவத்துல மாறிக்கிடுவாங்க, அவங்க உருமாறிக்கிடுவாங்க. நினைச்சா மனுஷனா வருவாங்க, நினைச்சா நாயா மாறிக்கிடுவாங்க, நினைச்சா பூனையா மாறிக்கிடுவாங்க, நினைச்சா என்ன செய்வாங்க, அவங்க நினைத்த உருவத்துல அவங்க வடிவம் எடுப்பார்கள் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சில ஹதீசுகளை தவற விளங்கி கொண்டதுனால, சரியா புரிந்து கொள்ளாதனால இப்படி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நாய்களும் பாம்புகளும் ஜின்கள்ல ஒரு வகையினர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி முஷ்கிலுல் ஆசார்ங்கிற ஒரு ஹதீஸ் நூல்ல இந்த செய்தி இடம்பெறுது. அப்ப நாய்களும் ஜின்களும் நாய்களும் பாம்புகளும் ஜின் இனத்துல ஜின்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால, அப்ப பாம்பை கண்டா நாயை கண்டா அதெல்லாம் என்னது, ஜின்னு. ஜின்னு பாம்பா மாறி வரும், ஜின்னு உருவம் எடுக்கும், நாயை என்ன செய்யும், உருவம் எடுக்கும் அப்படின்னு வழங்குறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, வீடுகள்ல இருக்கிற பாம்புகளை நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சில ஹதீஸ்கள் வருகிறது. உங்க வீட்டுல பாம்பு பாக்குறீங்க, நீங்க 3 தடவை என்ன செய்யணும், அதுக்கு அறிவிப்பு செய்யணும். அறிவிப்பு செஞ்சு வெளியேறா அப்புறம் தான் கொள்ளணுமே தவிர அப்படி இல்லாட்டி கொள்ளக்கூடாது. ஏன்னா அது ஜின்னு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சில செய்திகள் செய்தி ஹதீஸ் நூல்கள்ல வருது. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்ப ஜின்கள் விரும்பின உருவத்துக்கு பாம்பா வருவாங்க, நாயா வருவாங்க, இப்படி எல்லாம் ஜின்கள் இருப்பார்கள் என்று முஸ்லிம்கள் நம்பி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்ன செய்யறாங்க, அறகுறையாக இந்த செய்திகளை எல்லாம் வைத்து இப்படி மக்கள்கிட்ட செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜின்களை பத்தி அல்லாஹ்வுடைய சொன்னாங்கல்ல, பாம்பை கொள்ளாதீங்க, அது ஜின்னா இருக்கும், நாய்களும் அது ஜின் இனத்துல உள்ளது இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இது எந்த பாம்பை பத்தி எந்த நாயை பத்தி சொன்னாங்க? நம்ம காலத்துல உள்ள பத்தி சொன்னாங்களா? உலகம் முழுக்க இருக்கிற பாம்பு நாய் அதை பத்தி சொன்னாங்களா? அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யாருன்னு கேட்டா, உருமாற்றம் செய்யப்பட்ட ஜின்கள் இருக்கிறாங்கல்ல, ஜின்கள்ல சில பேர் நெஞ்சாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் அவங்க செய்த ஒரு பாவத்துக்காக வேண்டி சில பாவங்களுக்காக வேண்டி உருமாற்றம் பண்ணிட்டாங்களாம். நாயாக அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல உருமாற்றம் செஞ்சால அல்ல. இஸ்ரவேல் சமுதாயத்தை செய்யறாங்க, அதை சனிக்கிழமை வாசிகள் அல்ல சொல்றான்ல, கடலோரத்துல இருக்கிறாங்க, மீன் பிடிக்க போக கூடாது, அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்ல புனிதமாக்கிய நாள்ல போய் என்ன செய்யறாங்க, போய் மீன் பிடிக்க போறாங்க. இதனால கூணு கிரதத்தன் ஹாசியின், இழிந்து போன குரங்குகளாக மாறிவிடுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அல்ல சொல்றான்ல. இப்படி மனிதர்கள் அவங்க செஞ்ச தவறுக்காக வேண்டி அல்லாஹ் உருமாத்தி இருக்கிறான். மனுஷனை வேற ஒரு இனமா நினைஞ்சிருக்கிறான், மாத்தி இருக்கிறான். இப்படி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்களத்தான் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, அவங்கதான் ஜின்கள். அந்த மாதிரி உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மொத்தம் பொதுவா எல்லா நாய்களும் எல்லா பாம்புகளும் எங்க பாம்பு பார்த்தாலும் நீங்க அடிக்காம அதுக்கு போய் அறிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லல. உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஜின்கள்ங்கிறாங்க. அது கூட அவங்களுக்கு சந்ததிகள் இருக்கா? அவங்களுக்கு சந்ததியெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இப்படி சில பேர் உருமாற்றம் செய்யப்பட்டாங்கன்னா அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா அவங்களோட அந்த தலைமுறை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யாது, நசப் இருக்காது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஹையாத்து மஸ்குல் ஜின்னி, பாம்புகள் என்பது அது ஜின் இனத்திலிருந்து உருமாற்றம் செய்யப்பட்டது, ஜின்கள் உருமாற்றம் செய்யப்பட்டதுதான் பாம்பு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அகமதுல 3085வது செய்தியில நான் பார்க்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க முன்னாடி அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா
ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம அம்தியனி பி ஜௌஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பி அபி சுஃபியான் வ பி அஹி முஆவியா. இறைவா, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர், அதே மாதிரி என்னுடைய தாப்பனார் அவங்க அபு சுஃபியான், என்னுடைய சகோதரர் முஆவியா, இவர்களோட நீண்ட காலம் என்னை வாழ வைத்து எனக்கு வந்து என்ன செய்ய, நீ என்னை பயனடைய செய்வாயாக இப்படின்னு அவங்க வந்து துவா செய்யறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏம்மா அல்லாஹ்ட்ட நீ எதை போய் கேட்கிற? எதை அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானோ, யாருடைய வாழ்நாள் எவ்வளவு, யாருடைய வருஷங்கள் எவ்வளவு, என்று யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் நினைச்சுட்டான். யார் எவ்வளவு நாள் வாழ்வார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். அப்ப போய் அவங்களோட போய் நீ அவங்களுக்கு முன்னாடி ஒருவேளை நீ போயிடலாம், இல்ல உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிடலாம். அதனால என்னமோ அவங்களுக்கு 90 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாம் கொடுத்துக்கிற மாதிரி அதை போய் நீ கேட்கிற இப்படின்னு செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அப்படி கேட்காத, கபர் வேதனையிலிருந்து எல்லாம் நீ பாதுகாப்பு கொடு, நரக வேதனையிலிருந்து நீ பாதுகாத்துன்னு சொல்லி நீ அப்படி கேளு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அதுதான் உனக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து இந்த குரங்குகளை பற்றியும் பன்றிகளை பற்றியும் கேட்கப்படுது. இது வந்து கடந்த காலத்துல சபிக்கப்பட்டு அவங்க வந்து உருமாற்றம் செய்யப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய சந்ததிகளா இன்னைக்கு இருக்கிற குரங்குகள் பன்றிகள் இதெல்லாம் வந்து சபிக்கப்பட்டு அவங்க உருமாற்றம் செய்யப்பட்டவங்களா இப்படின்ற சொல்ல கேட்கிறாங்க. குரங்குனால நம்ம ஆளுகள் இந்து சமுதாயத்துல கூட நம்பிக்கை இருக்கல. கடந்த காலத்துல ஒருத்தன் தப்பு பண்ணான்டா அவன் அடுத்த தலைமுறையில் என்ன செய்வான், அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு உருவமா வருவான்னு நம்புறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லா காலத்திலும் இருக்கு போல இருக்கு. அப்ப இதை வந்து கேட்கிறாங்க, அவங்க எல்லாம் இந்த சபிக்கப்பட்ட அவங்களுடைய தலைமுறையா அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி கிடையாது. குரங்குகள் வந்து இவங்க குரங்கா மாத்த போறதுக்கு முன்னாடி குரங்கு இனமே இல்லையா? அப்பதான் புதுசா உருவானுச்சா? ஏற்கனவே குரங்குகள் பண்டிகைல இருந்திருக்கிறது. அல்லாஹ் வந்து இன்னல்லாஹலம் ஏச்சல் லிமஸ்ஹின் நஸ்லம் வலா அக்கபா. அல்லாஹ் வந்து யாரை உருமாற்றி விட்டானோ அவங்களுக்கு சந்ததிகளையோ வாரிசையோ அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அதனால இஸ்ரவேலர்கள் காலத்துல வந்து குரங்கு ஆக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட தலைமுறை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சந்ததிலாம் இருக்காது. அடுத்த தலைமுறைகள் செய்யாது, குரங்கு 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 பிள்ளை குரங்கு அப்படிலாம் வராது. அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் தவிர அவனுடைய வாரிசுகளுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, அவனுக்கு வாரிசு இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப வந்து எல்லா குரங்குகளும் எல்லா பன்றிகளும் அதெல்லாம் வந்து அந்த உருமாற்றம் செய்யப்பட்டவருடைய அந்த ஒரு வாரிசுன்னு செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஆனா ஜின்கள் வந்து சில பேர் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது இங்க மதீனாவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மதீனாவுல இன்னபில் இது வந்து இந்த செய்தி எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் முஸ்லிம்ல 4151வது செய்தியில நீங்க பார்க்கலாம். இன்னபில் மதீனத்தின் நபரம் மினல் ஜின்னி கத அஸ்லமு. மதீனாவுல சில ஜின்கள் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சில தவறுகளுக்காக வேண்டி அவங்க உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஃபமன் ரா ஷையம் மின் ஹாதிஹில் அவாமிரி. உங்களுடைய வீடுகள்ல இந்த மாதிரி எதையாவது நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், பாம்பு வடிவத்துல நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அப்போ வந்து 3 தடவை அவங்களுக்கு அறிவு செய்யுங்க, சொல்லி என்ன செய்யுங்க, 3 தடவை அறிவு பண்ணுங்க. ஜின்னா இருந்தா போயிடும். அப்படி ஜின்னா இல்ல நிஜமான பாம்புன்னு சொன்னா அதை வந்து என்ன செஞ்சிருந்தீங்க, அதை வந்து கொலை செஞ்சிடணும். இன்னகு ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அது வந்து ஷைத்தான் உண்மையில் அந்த பாம்பு கேடு செய்யக்கூடிய பாம்புக்கு சொல்றாங்க. அது வந்து ஜின் இனம் கிடையாது, பாம்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த செய்தியில மதீனாவுல வந்து சில ஜின்கள் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள நீங்க வீடுகள்ல மதீனால உள்ளவர்கள் வந்து வீடுகள்ல நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவங்கள வந்து என்ன செய்யுங்க, அறிவிப்பு பண்ணுங்க, அதுக்கப்புறம் போகலன்னா கொலை பண்ணுங்கன்ற என்ன செய்யறாங்க. மதீனாவுக்குள்ள ஒரு தனி சட்டமாக இதை சொல்றாங்க தவிர மற்றபடி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பொதுவாகவே பாம்பு எல்லா பாம்பு கிட்ட வந்து பேச சொன்னாங்களா? பாம்பு வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும், நேரம் வந்து பாஞ்சிடும். பாம்பை கண்டா என்ன செய்யணும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன சில ஆலிம் சாக்கள் பயான்ல சொல்றாங்க, வீட்டுல பாம்பை கண்டா என்ன செய்யணும், 3 தடவை அறிவு பண்ணணுமா. அப்ப அறிவு பண்ண அதுக்குள்ள வந்துருமே. ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து அந்த மாதிரி இருந்தாங்க, பாம்புகள் ஜின்கள் வந்து பாம்புகளா இருந்தாங்க. அவங்க அப்படி இருந்தா போயிடுவாங்க. மதீனால மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படி சொல்றாங்க. நம்ம சொல்றக்குள்ள மேல ஏறிடுமா, மேல பறந்து வந்துருமே. அப்ப அப்படியெல்லாம் சொல்லணுமான்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. பாம்புகளை வந்து குள்ளனும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. மிம்பர்ல இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை இந்த பாம்புகளை எல்லாம் நீங்க கொலை பண்ணணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எல்லாம் புகாரியில செய்தியை பார்க்கலாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாம்புகளை கொல்ல சொல்றாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, ஹம்சுன் இக்துலுஹுன்னல் முஹரிமு. இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறவர் இருக்கிறார்ல, அவர் வந்து எந்த ஒரு உயிரினத்தை என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, புற்கூண்டுகளை கூட புடுங்கக்கூடாது, அவர் பேணுதலாக நடக்கணும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அந்த இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறவர் கூட 5 உயிரினங்களை அவர் கொல்லலாம், அவர் மேல குற்றம் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதுல ஒன்னாக பாம்பு சொல்றாங்க. அல் ஹய்யத்து பாம்பு, வல் ஃபாரத்து எலி, வல் ஹிதாத்து பருந்து, வல் ஹுராபுல் அபுகவு
அதே மாதிரி வந்து காகம் வல் கல்புல் அக்கூர் வெறி நாய், இந்த ஐந்தையும் வந்து என்ன செய்யலாம், இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறவர் கூட கொலை செய்யலாம், கொலை செய்ய வேண்டும். நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் போது அல்லது நீங்க ஹஜ் உம்ராவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் இடைஞ்சல் பண்ணிச்சுன்னா ஒரு பாம்பு பாக்குறீங்க, பாம்பை கண்டு என்ன செய்யணும், நீங்க கொலை செஞ்சிருங்க. இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறீங்க பார்க்காதீங்க, பாம்பை கண்டு அந்த பாம்பை வந்து கொலை செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு, பாம்பை வந்து நம்ம கொலை செய்து விட்டோமே ஆனால் அது வந்து என்ன செய்யுமா, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குமா. சில சினிமா படங்களை கூட நினைச்சிருக்காங்க அந்த காலத்துல எல்லாம், 1980 90 எல்லாம் அந்த மாதிரி படம்லாம் எடுத்தாங்க. நாகம் வந்து என்ன செய்யும், ரெண்டு ஜோடியா இருக்குமா, ஒரு பாம்பை கொண்ட ஒண்ணு இன்னொரு பாம்பை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவனை வந்து கரு வச்சு என்ன செய்யும், எந்த ஊருக்கு போனாலும் அவனை திரத்தி வந்து கொள்ளும். இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். நிஜத்துல அப்படி அதுக்கு பகுத்தறிவு இருக்குதா, அதெல்லாம் வந்து யோசிக்குமா, ஆளை பார்த்து அடையாளங்கள் வச்சுக்கிறோமா, அப்படிலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் தரக்கல் ஹய்யாத்தி மகாஃபத்த தலபிஹின்ன, இந்த பாம்பு திரும்ப தேடி வந்துருங்கிற பயத்துல எவன் பாம்பை கொள்ளாமல் விட்டு விட்டானோ ஃபலைஸ மின்னா, அவன் வந்து நம்மை சார்ந்தவன கிடையாது. மா சாலம்னா உன்ன முந்து ஹாரம்னா உன்ன, எப்ப பாம்புக்கு நம்ம கடையில சண்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்ப இருந்து பாம்பு வந்து நமக்கு எதிரான செய்யுது. அந்த காலத்துல இருந்து நமக்கு பாம்புக்கு சண்டையாத்தானே இருக்கு, அது சமாதானம் ஏற்படவே கிடையாது. பாம்புக்கு நம்ம மத்தியில அக்ரிமெண்ட போட்டுக்கிறோம், ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அப்ப பாம்பை கண்டு என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும், கொலை செய்யல இது பழி வாங்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்களை கிடையாது, இஸ்லாத்துல உள்ளவர்களை கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம என்ன விளங்குறோம், பாம்பு பழி வாங்கணும்னு நினைக்க, பாம்பு பழி வாங்கணும் செய்யாது. பாம்பு மோப்ப முடிச்சுட்டு வந்து ஆளை பார்த்து வச்சுக்கிட்டு எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் வரும் என்றெல்லாம், இன்னும் போனா மனித உருவத்துல வந்து என்ன செய்ய காதலிக்கிற மாதிரி நடிக்க என்றெல்லாம் சினிமாவோட சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ்லாத்திற்கும் இந்த நம்பிக்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்துல பழி வாங்குங்கிற ஒரு பயத்துல என்ன செய்யக்கூடாது, பாம்பை குள்ளாம இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ஜின்கள் சம்பந்தமா ஓரளவுக்கு இந்த செய்திகளை போதும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த என்ன செய்வோம், ஷைத்தானுக்கு போயிடும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் என்பவன் வந்து இந்த ஜின்களும் ஷைத்தான்களும் அப்படிங்கிற தலைப்பு நம்ம தெரியும்ல, நம்ம ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப மனித இனத்துக்கு வந்து முதல் நபர் யாரு, முதல் மனிதர் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி ஜின் இனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஜின் வந்து இப்லீஸ் தான். இப்லீஸுடைய வாரிசுகள் தான் ஷைத்தான்கள், ஜின்கள் எல்லாருமே இப்லீஸுடைய வாரிசுகள் தான். அந்த ஜின் இனத்துக்கு முதல் ஆள் யாரு, முதல் நபர் யாரு, இப்லீஸ் தான். ஷைத்தான் இப்லீஸ் என்றெல்லாம் செய்யறான், அவனை பத்தி சொல்லி காட்டுறான். இவன் வந்து ஜின் இனத்துல உள்ளவன் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். வயது குல்நாளில் மலாயிக்கத்து சுஜூது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி, மலக்குமார்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஆதமுக்கு சஜிதா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். மலக்குமார்கள் இருக்கிற இடத்துல ஜின்களும் இருந்தார்கள். இந்த ஜின் என்ன செய்யறான், முதல் ஜின்னு எப்படி அங்க ஆதம் இருந்தாரோ அந்த மாதிரி அங்க ஜின் இருக்கிறான், அந்த இப்லீஸ் இருக்கிறான், ஜின்னுடைய மூலபிதா இப்லீஸ் இருக்கிறான். அவனு இருக்கிற ஒரு சபையில நீங்க ஆதமுக்கு பணிஞ்சு நடங்க, ஆதமுடைய உயர்வை ஒத்துக்குறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லாரும் மலக்குமார்கள் எல்லாரும் நினைஞ்சாங்க அவர்கிட்ட பணிவை வெளிப்படுத்தினார்கள், அவர்கிட்ட வந்து நினைஞ்சாங்க பணிந்து நடந்தார்கள். ஆனால் இப்லீஸை தவிர அவன் வந்து ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், 18வது சூராவுல 50வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அந்த ஜின் இனத்தை சார்ந்த இப்லீஸுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு உள்ள ஜின்கள் எல்லாருமே. இந்த ஜின்களும் ஷைத்தான்களும் ரெண்டு பேருமே ஒரு ஆளுதான் அப்படிங்கிறக்காக வேண்டிதான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சில இடத்துல சொல்லும் பொழுது ஜின்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான், சில இடத்துல ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். ரெண்டுமே ஒரே இனம் தான். இப்ப உதாரணத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான், 27வது சூராவுல 17வது வசனத்துல சொல்லி காட்டுறான். 34வது சூராவுல 12வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், ஜின்களை வந்து நம்ம இந்த சுலைமான் நபிக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தோம் இப்படிங்கிறான். அதே சுலைமான் நபி அவர்களுக்கு இந்த ஜின்களை பற்றி அதை வந்து கட்டுப்படுத்தி கொடுத்தோம்னு சொல்லும் பொழுது 38வது சூராவுல அல்லாஹ் 37வது வசனத்துல சொல்லும் பொழுது வஷயாத்தீன குல்ல பன்னாயி வகவாஸ், கட்டடம் கட்டக்கூடிய முத்து குளிக்கக்கூடிய ஷைத்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து 21வது சூராவுல 82வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், இதே மாதிரி
ஜின்கள் அவருக்கு நிறைய வேலைகளை செய்து கொடுத்தது என்று வமின ஷயாத்தீன் சைத்தான்கள் வந்து நினைஞ்சாங்க சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டு வேலைகள் செய்தார்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதனால சைத்தான்கள்னு சொல்றதும் ஜின்கள் என்று சொல்றதும் அது இப்லீஸுடைய வாரிசுகள். அதை நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அதே நேரத்துல வந்து சில கெட்ட மனிதர்களை பற்றி, கெட்ட பண்புள்ள உயிரினங்களை பற்றி, அதை வந்து அது மாதிரி கெட்ட சைத்தான்கள் ஜின் இடத்துல கெட்டவங்க இருப்பாங்கல்ல, மனித இனத்திலையும் ஜின் இனத்திலையும் மற்ற உயிரினங்கள்ல கெட்டது கேடு விளைவிக்கக்கூடியது இருக்கும்ல, அதை பற்றி சொல்லும் பொழுது சைத்தான்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கமும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. அதை என்ன செய்வோம், அடுத்து பார்ப்போம். இந்த சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உருவம் எப்படி இருக்கும், அவன் முகம் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஆனால் விகாரமான தோற்றம் உள்ளவனாக, அருவருப்புள்ள தோற்றம் உடையவனாக சைத்தான் இருப்பான் என்பதை நம்ம குர்ஆன்ல இருந்து வினை கொள்கிறோம். எப்படி இருக்குது குர்ஆன்ல, அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், ஸாலிக கைரும் நுஸுலா, இந்த சொர்க்கம் வந்து தங்குவதற்கு அது சிறந்த இடமா, ஷஜரத்து ஜக்கும், அல்லது ஜக்கும் என்ற மரம் இருக்குதுல்ல, அந்த மரம் வந்து நரகத்துல உள்ள ஒரு மரத்தை அல்ல சொல்லி காட்டுறான், அந்த மரம் சிறந்ததா, இங்க இருக்கிற சொர்க்கத்துல உள்ள மரத்துல இங்க தங்கி கொண்டு இதுல உள்ள மரத்துல அதுல உள்ள பழங்களை எல்லாம் சாப்பிடுறது உங்களுக்கு நல்லதா, அல்லது ஜக்கும் என்ற மரத்தை நீங்க சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல கேட்கிறேன். அல்ல சொல்றேன், இன்னா ஜால்னாஹா ஃபித்னத்தல் லில் ஸாலிமீன், அந்த ஜக்கும் என்ற மரத்தை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கி இருக்கிறோம். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், அது நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து அந்த மரம் வந்து வெளிப்படுகிறது. தலூஹா கன்னஹு ரூசு ஷயாத்தீன், அதனுடைய பாலை எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பாலை இருக்குதுல்ல, தென்னம்பாலை எல்லாம் சொல்றோம்ல, அந்த பாலை என்பது அது சைத்தானுடைய தலைகளை போல இருக்கும் என்று அல்லாஹ் செய்யறான். திருமறை குர்ஆன்ல 37வது சூராவுல 62ல இருந்து 65 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இதை சொல்லி காட்டுறான். அப்ப சைத்தான் வந்து எப்படிப்பான்னு கேட்டா, பார்ப்பதற்கு அருவருப்பாக கோரமான ஒரு தோற்றமுடிவனாக செய்வான், சைத்தான் இருக்கும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 1073வது செய்தியாக நம்ம இதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு தடவை செய்யறாங்கன்னா துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, இறைவா எங்களுடைய ஷாம் தேசத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக, யமன் தேசத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக இப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, வஃபீ நஜிதுனா, நாங்க இருக்கிற நஜிது பகுதி இருக்குல்ல, நஜிது பகுதிக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, திரும்ப ஷாமுக்காக வேண்டியும் யமனுக்காக வேண்டி துவா செய்யறாங்க. சகாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, எங்களுடைய நஜிது பகுதிக்கு நீங்க துவா செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹுனாக ஜில்சாலு வல் ஃபித்தன், அங்கதான் நிலநடுக்கங்களும் குழப்பங்களும் ஏற்படும். வபிஹா எத்ரு கர்னு ஷயாத்தி, சைத்தான், சைத்தானுடைய கும்பு அங்கிருந்தான் முளைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது வந்து கும்பு முளைக்கின்ற சைத்தான் கும்பு இருக்குன்னு நினைக்க கூடாது. சைத்தான் வந்து என்ன செய்வான், அருவருப்பா இருப்பான், பார்க்கிற விகாரமா இருப்பான். ஒரு ஓமையாக என்ன செய்யறாங்க, சைத்தானுடைய ஆட்டம் அங்கிருந்தா நிறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓமையாக இலக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வலா தஹீனுபி ஸலாத்திக்கும் துருவ ஷம்சி வலா குரூபிஹா, நீங்கள் சூரியன் உதிக்கிற திசைகளையோ அது மறைகிற திசைகளையோ நீங்க துருவாதீங்க. ஃபஇன்னஹா தத்லூ பைன கர்னைன் ஷயாத்தீன், கர்னை சைத்தான், ஏனென்றால் அது சைத்தானுடைய 2 கும்புகளுக்கு நடுவுல அது வந்து உதிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதாவது பகல் ஆரம்பிக்கிற நேரத்திலையும் இரவு ஆரம்பிக்கிற நேரத்திலையும் சைத்தானுடைய ஆட்டம் வந்து என்ன செய்ய இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால என்ன செய்யறீங்க, அந்த நேரத்துல வந்து நீங்க சூரியனை பார்த்து தொழுவீர்களா என்றால் சூரியனை வணங்குற மாதிரி போயிடும். சூரியன் மறையிற பார்த்து தொழுதால் அதுவும் சூரியனை பார்த்து வணங்குற மாதிரி போயிடும். அதனால அது உதிக்கும் போது மறையும் போது நீங்க துருவாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தியிலையும் சைத்தானுடைய கும்புகளுக்கு நடுவுல அது, அதாவது இப்ப 2 மலைகளுக்கு நடுவுல சூரியன் வந்து உதிக்குன்னு வைங்க, பார்க்கறதுக்கு கும்பு வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அதை வந்து ஒரு சைத்தானுடைய கோர உருவத்தை அப்படி சொல்லி காட்டுறாங்களே தவிர சைத்தானுக்கு உண்மையில கும்பு இருப்பதாக நம்ம நினைக்க கூடாது. இது ஒரு உண்மையாக சைத்தானுடைய குழப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடிய செய்தி. இதை புகாரியில 3273வது செய்தியில பாக்குறோம். அதே மாதிரி இந்த சைத்தானை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து எப்படி படைக்கப்பட்டான், ஜின்னு எப்படி, சைத்தான் வந்து ஜின் இனந்தானே, ஜின் இனம் எதுல படைக்கப்பட்டுச்சு, நெருப்புல இருந்து படைக்கப்பட்டுச்சு. இவனுடைய மூளை தான், சைத்தானுடைய மூளை எது, நெருப்பு தான். அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், திருக்குறான்ல 7வது சூராவுல 12வது வசனத்துல கேட்கறான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு பணியை மறுத்தான்ல சைத்தான். அப்ப அல்லாஹ் கேட்கறான், மனக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க, நான் உனக்கு கட்டளையிட்ட நேரத்துல ஏன் நீ அவருக்கு பணியை மறுக்கிற இப்படின்னு அல்லாஹ் வந்து கேட்கறான். அப்ப அதுக்கு இப்லீஸ் சொல்றான், கால் ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், கலக்தனி மின் நாரின் வ கலக்தஹு மின் தீனின், என்னைய வந்து நீ நெருப்பால படைச்சிருக்கிற, அவர் வந்து மண்ணால படைச்சிருக்கிற, நெருப்பு பெருசா மண்ணு பெருசா அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாட்டை லாஜிக் பேசுறான். இந்த உண்மையில பார்த்தா நெருப்பை கூட மண்ணை தூக்கி போட்டோம்னா அணைஞ்சிரும்.
ஆனா அவன் என்ன செய்யறான், அல்லாட்ட லாஜிக் பேசுறான். நான் தான் பெரிய ஆளு, அவருக்கு போய் என்னை பணி நடக்க சொன்னா, அவரை விட ஆற்றல் எனக்கு அதிகமா இருக்குது, அவரை விட நான் பகுத்தறிவு உள்ளவனா, அவர் மாதிரியே நான் பகுத்தறிவு உள்ளவனா இருக்கிறேன். ஆனா படைப்பை எப்படி இருக்குது, என்ன எவ்வளவு உயர்வா படிச்சிருக்கிறேன், அவரை போய் களிமண்ல படிச்சிருக்கிறேன், ஒரு களிமண்ணு நெருப்பு ஒண்ணாவுமான்னு என்ன செய்யறான், அல்லாட்டே லாஜிக் பேசுறான். அல்லா ஒரு கழுத காலில் உழுவ சொன்னாலும் உழுவணும். அதுதான் அல்லாவுக்கு கட்டுப்படுறதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு இந்த மனித இனத்தை தான் கண்ணியப்படுத்திருக்கணும்னா, அல்ல வழக்கது கர்றம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். லக்கது கலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவத்தில் படித்தோம் என்று. மனித இனம் தான் இருக்கிற இடத்துல கண்ணியமான உயர்வான ஒரு இனம். அல்ல மனித இனத்தை கண்ணியப்படுத்திருக்கும் பொழுது அது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அடிபணின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது அல்லாட்ட லாஜிக் பேசலாமா, அல்லாட்டே திமுறா இருக்கணும். சைத்தான் வந்து என்ன செய்யறது, சைத்தானுடைய ஒரு குணம். சைத்தான்கிட்ட வந்து பல கெட்ட குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கண்டிக்கிறார்கள். அதெல்லாம் சைத்தானுடைய குணம் என்று பல விஷயங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதுல முக்கியமான ஒரு குணம் எது, இந்த ஆணவம், 4 ஆணவம். என்னையை தவிர இவன் அறிவாளி இல்லை, என்னையை தவிர மார்க்கம் பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, என்னையை தவிர வந்து பணக்கார யாரும் இல்லை, என்னையை தவிர வந்து என்ன மாதிரி பதவியில உள்ளவன் மக்கள் வந்து பார்த்தா பயப்படுற அளவுக்கு அப்படிலாம் யாரும் இல்லை என்றெல்லாம் இந்த பெருமை ஆணவம் மனிதர்கள்ட்ட இருக்குதுல்ல. காசு பணம் கொஞ்சம் கூட இருந்தா பெருமை வந்துருது, மார்க் அறிவு கொஞ்சம் கூட இருந்தா பெருமை வந்துருது, அல்ல உலக நாலேஜ் கொஞ்சம் கூட இருந்தா பெருமை வந்துருது, அல்ல ஒரு பதவி இருந்தா பெருமை வந்துருது, அல்லது வந்து என்ன செய்யறாங்க, தவறு செய்ய கொஞ்ச நாளைக்கு தவறு செய்யாம இருப்பார்களே. ஆனால் எங்களை கூட தவறு செய்ய ஒரு தூய்மையான ஆளுக யாருமே கிடையாது, எங்களை தவிர எல்லாரும் அயோக்கிய, பொருளாதாரத்துல பெண் விஷயத்துல எல்லாத்துலயும் நாங்க பரிசுத்தமானவர்கள்ங்கிற இந்த பேச்சுக்கள் இருக்குதுல்ல, இதெல்லாம் சைத்தானுடைய பேச்சு. தானம் வளா துசக்கு அன்பு சத்துமுறை அல்ல, உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக காட்டிக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். மனிதன் வந்து அல்லாஹ் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் தவிர எந்த மனுஷனும் தவறுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை. அப்ப சைத்தான் பேசின வாதத்தை செய்யறாங்க, பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள், நாங்க வந்து உயர்ந்தவர்கள், நாங்க பரிசுத்தவான்கள் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. சைத்தான் செய்யறான், இந்த ஆணவம் வந்து அவன்கிட்ட இருக்கு, நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னுடைய சிறப்பு என்ன, அவன் ஆதம் எப்படிப்பட்ட ஆளு, மண்ணும் நெருப்பும் ஒண்ணான்னு செய்யறான், அல்லாட்ட பேசுறான். இதனாலதான் அல்லாட்ட செய்யறான், போடா வெளியின்றான். யாருக்கிட்ட பெருமை பேசுற, என்கிட்டயா, அல்லாட்ட படைத்த இறைவன்கிட்டயா என்று அல்லாஹ் செய்யறான். உன்னை படைச்சது நான் என்கிட்ட தானே பேசுறாமா என்று அல்லாஹ் வந்து செய்யறான், அவனை விரட்டடிக்கணும். அப்ப இந்த ஷைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத செய்யறோம். இந்த சூறாவுல நம்ம பார்க்கிறோம். இந்த ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானால நமக்கு தீங்கு ஏற்படும் நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஷைத்தானு ஜின்னு இதெல்லாம் செய்யும் நமக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தப்பு. நமக்கு நன்மை ஏற்படுறது யாருனால, அல்லாஹ்னாலதான் நன்மை ஏற்படுது. எந்த அவுலியாக்களாலையும் எந்த மகான்களாலையும் யாருனாலையும் நன்மை நமக்கு ஏற்படாது. ஒரு தீங்கு ஏற்படுதுன்னு சொன்னா அல்லாஹ்னாலதான் அந்த தீங்கு ஏற்படும். அல்லாஹ் நினைத்தால்தான் நமக்கு ஒரு தீங்கு ஏற்படும். அல்லாஹ் அதை எழுதி வச்சுட்டான் முன்னாடியே, நமக்கு என்ன நன்மை கிடைக்கணும் என்ன தீமை நமக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அதை தடுக்கிற ஆற்றல் உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படி வந்து தீமைகளை ஏற்படுத்துவானோ, ஒரு மனுஷன் தீமையை ஏற்படுத்துவான். எப்படி ஏற்படுத்துவான், ஏதாவது ஆயுதத்தை பயன்படுத்தி தீமையை ஏற்படுத்துவான். ஒரு ஆளை கத்தி வச்சு நம்ம குத்துட்டான்னு வைங்க, இது வந்து நம்ம அவன் தான் செய்ய நம்மளை கொலை பண்ணிருக்கிறான், ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணிருக்கிறான், தீங்கு செஞ்சிருக்கான். கம்பெடுத்து ஒரு ஆள் இன்னொரு ஆள் அடிக்கிறான், அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. எந்த பொருளும் இல்லாம நமக்கு அல்லாஹ் வந்து வயிற்றுலி வர வைப்பான். எப்படி வயிற்றுலி வர வைப்பான், வயிற்றுல குத்துவானா அல்ல வேற ஏதாவது நமக்கு வந்து ஒரு தலைவலி வர வைக்கிறான் மண்டையில அடிப்பானா ஆகும்ப ஆயிரும். அந்த மாதிரி ஷைத்தான்கள் வந்து என்ன செய்யறாங்க, நமக்கு தீங்கு செய்வார்கள். எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாம நம்ம மேல வந்து அவங்க செய்வாங்க, மேலாடுவார்கள், நமக்கு தொந்தரவு தருவார்கள், ஜின்கலப்பு செய்வார்கள் என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துல நம்பிக்கை இருக்கிறது. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேலை என்ன, நன்மை செய்யக்கூடாம நம்மளை தடுப்போம். நன்மை செய்யற நேரத்துல மனசுல என்ன செய்வான், அதை செஞ்சிடாத, துருவ போயிடாத, தூங்கு, வியாபாரம் பண்ணு, இப்படின்னு செய்வான். ஷைத்தான் நன்மையை கெடுப்பான். நம்மளை வந்து கெட்ட செய்ய சொல்லி அதுல நமக்கு ஆர்வம் ஊட்டுவான். தண்ணி அடிக்க சொல்லி, உபச்சாரம் பண்ண சொல்லி, பொய் பேச சொல்லி என்ன செய்வான், ஆர்வப்படுத்துவான். இதை கூட கட்டாயப்படுத்துவான்னு கேட்டா கட்டாயப்படுத்த மாட்டான். நம்ம தான் ஷைத்தான் சொல்றதை கேட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறோமே தவிர ஷைத்தான் கையை பிடிச்சிட்டு கூட்டு போவான், அப்படி செய்ய மாட்டான். உள்ளத்துல போடுறது மட்டும்தான் அவனுடைய வேலை, ஆசை வார்த்தையை காட்டுறது மட்டும்தான் அவனுடைய வேலை. இதை தவிர நம்மளை அவன் கட்டுப்படுத்த முடியாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான், பல இடங்கள்ல இதை வந்து சொல்லி காட்டுறான். இன்னமா ஏமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, அவன் வந்து உங்களுக்கு கெட்டதை அருவருக்கத்தக்கதை ஷைத்தான் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். வான் தக்குழு அலல்லாஹி மாலா தாலமூன், நீங்கள் அறியாததை எல்லாம் அல்லாஹ்வின் மீது என்ன செய்யறான், உங்களை சொல்ல சொல்லி ஏவுகிறான். அதனால ஷைத்தான் விஷயத்துல எச்சரிக்கை இருந்துக்கிறங்க என்று 2வது சூறாவுல 169வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா கிட்ட தூண்டுவான். அல்லது யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை அவன் ஏற்படுத்துகிறான். இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். 114வது சூறாவுல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா உள்ளத்துல இருந்து கொண்டு நம்மளை வழிகெடுப்பான தவிர நன்மையை செய்ய விடாம தடுப்பான தவிர வேற எந்த வகையான தீங்கு செய்ய முடியாது. நம்மளை பைத்தியமாக்குறது, நம்மளை முடங்கி படுக்க போடுறது, நம்மளை பணக்காரனை ஏழையாக்குறது, இதெல்லாம் அவனுக்கு முடியாது. அதிகபட்சமா என்ன பண்ண முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்ன இப்லீஸ எலவ அர்ஷஹுலல்மா. இப்லீஸ் என்ன செய்யறான்டா, தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமைத்துக் கொண்டிருக்கிறான். சும்மா எபாசு சராயாக, பிறகு தன்னுடைய படைகள் என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறான். உலகம் முழுக்க என்ன செய்ய, அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் என்ன செய்யறான், தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறான். படைகளை அனுப்பிவிட்டு ஒவ்வொரு ஆள் என்ன செய்வாங்கன்னா, காலையில போனாங்கன்னா ராத்திரில இப்லீஸ்ல கணக்கு கொடுப்பார்கள். இப்லீஸ்ல என்ன செய்வாங்க, அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க, என்னவெல்லாம் பண்ணணும் இப்படின்னு செய்வான். அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது யார் ரொம்ப அநியாயம் இருக்கிறானோ, அக்கிரமம் இருக்கிறானோ, அவன் சைத்தானுடைய பாராட்டுதலை பெறுவான். சைத்தானுக்கு அவன் ரொம்ப நெருக்கமா இருப்பான் அப்படின்னு நல்லபடிய சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆள் என்ன செய்வான், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் விடுமா போட, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, வேற நீ சொல்லு. அவன் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் நான் வழிகெடுத்தேன், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீ எல்லாம் சொல்லு. சைத்தா விரும்புறது எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஒரு சைத்தா சொல்லுவானா, மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன மரத்திஹி. நான் ஒரு புருஷன் முன்னாடியே பிரிச்சுட்டேன். எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கேன் தெரியுமா? நல்லா இருந்த புருஷன் முன்னாடியே நினைச்சிட்டேன், ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கிட்டேன். இப்படின்னு சொன்ன உடனே சைத்தான் சொல்லுவானா, வாட பக்கத்துல வாட ராசா, நேமா அந்த நீ தாண்ட சூப்பரான ஆளு, நீ பண்ண வேலை சிறந்த வேலைன்னு செய்வான். இப்லீஸ் பாராட்டுவான்னு அல்லாஹ்விடத்தோ சொல்றாங்க. இப்லீஸ் செய்யற வேலை, சைத்தான் செய்யற வேலை என்னன்னு கேட்டா அதிகபட்சமா கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்கும். அது எப்படி நேரடியாக வர முடியாது. அந்த உள்ளத்துல என்ன செய்யுமா, ஊசல எடுத்து போடுவோம். ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஈஸியா சண்டை வந்துடாது. அம்மாவுக்கு மகனுக்கு மத்தியில ஈஸியா சண்டை வந்துடாது. அக்கா தங்கச்சிக்கு மத்தியில ஈஸியா என்ன போய் சொல்லுங்க, அதெல்லாம் எங்க அக்கா அப்படி பேச மாட்டா இப்படின்றாங்க. நண்பர்களுக்கு மத்தியில போய் ஒரு செய்தி சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. புருஷன் போய் பொண்டாட்டி பத்தி எடுத்து வச்சுட்டா, முன்னாடி அங்க நின்று இருந்தாலே, எவன்கிட்ட பேசி இருந்தாலே, போன்ல ஒரு மாதிரி யார்த்தையும் குழஞ்சிக்கிட்டு இருந்தாலே, இப்படின்னு புருஷனை பத்தி பொண்டாட்டி பத்தி புருஷன்ட்ட சொல்லிட்டோம்னு வைங்க, ஆம்பளை கூட சில நேரத்துல நிதானமா யோசிப்பான். பொம்பளை என்ன செய்வாங்க, அவங்க போய் சும்மா லேசா அப்படி பத்தி வச்சுட்டா போதும், லேசா உரசிட்டா போதும், உடனே பத்திக்கணும் அப்படியே. அப்ப இது யாருடைய வேலைன்னு கேட்டா, இது சைத்தானுடைய வேலை. சைத்தானுக்கு பிடித்த காரியம் கேட்டா, புருஷன் முன்னாடி சேர்ந்திருக்க கூடாது, புருஷன் முன்னாடி கடல சண்டை வரணும், புருஷன் முன்னாடிக்கு மத்தியில பிரிவினை வரணும். தலாக்காயிடுச்சுன்னு வைங்க, சைத்தானுக்கு பெரிய புண்டாட்டமா இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி என்ன செய்யற ஹதீஸ்களை நம்ம பாக்குறோம். அப்ப இப்லீஸுடைய அதிகபட்ச வேலை என்ன? அவன் ரொம்ப விரும்புற வேலை கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்குறது. இப்படி நல்லபடி சொல்றாங்க. இதை தவிர நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை உண்டாக்குவதை தவிர, நம்மளை வழிகெடுக்க அவன் முயற்சி செய்வதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. சைத்தானால செய்ய முடியாது. அப்ப சைத்தானால மனிதனுக்கு செய்யும் இந்த தீங்கு மட்டும்தான் ஏற்படும். இதை தவிர வேற எந்த அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அதையெல்லாம் நம்ம நினைச்சோம், ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடிப்படையை தெரிஞ்சுட்டோம்னு வைங்க, சைத்தான் நம்மளை மனசுல வழிகெடுக்க முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாங்கிற இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால், இந்த ஜின்னை ஏவி விடுறாங்க, மிரட்டுறாங்கல்ல, ஜின்னை வச்சு சேவனை பண்ணிடுவேன், ஜின்னை வச்சு கைகால முளைக்கிடுவேன், இப்படி எல்லாம் மிரட்டுறாங்கல்ல, ஓடான்றான். ஜின்னால ஒண்ணும் செய்ய முடியும். என்னை என்ன செய்ய முடியும்? அதுக்கும் வணக்க வழிபாடு இருக்குது, அதுக்கு அறிவு இருக்குது, அதுக்கு ஆற்றல் இருக்கிறது, அதுவும் சிந்திக்கும். எதுக்கு என்ன எதுக்கு தேவை நம்ம காக்க போகுது, உனக்கு அது கட்டுப்படணும் என்று என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகள், ஃப்ராட் பேர்வழிகள், ஜின்களை வச்சு வேலை வாங்குறோம்னு சொல்றான். ஜின்னை வச்சு என்ன செய்வாரு, அவரு செய்வனை வைப்பாரா, ஜின்னை வச்சு என்ன செய்வாரு, அவர் செய்வனை வைப்பாருன்னு சொல்றாங்க இல்ல. அப்ப ஜின்னை வச்சு அவர் செய்வனை பண்ணுவாரு, ஒருத்தனை கைகாலம் முடக்குவார் அப்படின்னா எதுக்கு காலடி மண் எடுத்துட்டு வர சொல்றான்? ஒரு ஆளுக்கு செய்வனை பண்றாருன்னா என்ன செய்யணுமா, அவன் காலடி மண் எடுத்துட்டு வந்துருங்க, அவன் சட்டையை கொஞ்சம் கிழிச்சுட்டு வந்துருங்க, அவன் தலைமுடியை எடுத்துட்டு வந்துருங்க, அதான் ஜின்னு சொன்னா எடுத்து வந்துருமே. நீ ஏன் யார்கிட்ட உங்ககிட்ட வர்றானோ அவன்கிட்ட எதுக்கு எடுத்துட்டு வர சொல்ற? இந்த ஜின்னை விரட்டுற பேர்ல இல்ல ஜின்னை வச்சு வேலை வாங்குற பேர்ல இவங்க பண்றதெல்லாம் இதெல்லாம் ஃப்ராடு வேலை என்பதை என்ன செய்யணும், விளங்கணும். இன்னும் சொல்ல போனா, இந்த தீங்கை ஏற்படுத்துற ஒரு மனுஷனுக்கு தீங்கை ஏற்படுத்துறது அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை உள்ளது. அந்த அதிகாரம் வேற யாருக்கு இருப்பதா நினைக்க கூடாது. ஒரு மனிதன் நமக்கு தீங்கு செய்யறாருன்னா எப்படி தீங்கு செய்ய முடியும் அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அந்த மாதிரியான தீங்கு நடந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் செய்யற மாதிரி நமக்கு ஒரு மனுஷன் தீங்கு செய்ய முடியுமா? ஒரு சூனியக்காரன் தீங்கு செய்வானா? ஒரு ஜின்னு தீங்கு செய்யுமா? ஒரு சைத்தான் தீங்கு செய்வானா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? இதெல்லாம் கண்டிக்கலாம். குல் ஃபமை யம்லிகுலக்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார்? இன் அராதபிக்கும் லர்ரன் அவ் அராதபிக்கும் நஃபா, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடினாலோ அல்லது நன்மை நாடினாலோ உங்களுக்கு யார்ப்பா அல்லாஹ்வை தவிர யாருக்கு உதவி செய்ய முடியும்? இப்படி அல்லாஹ் செய்யறா கேட்கலாம். அல்லாஹ் தான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், தீமை செய்ய முடியும். அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்து விட்டால், தீமை செய்து விட்டால் யார் உங்களை என்கிட்ட காப்பாற்ற முடியும்? இப்படின்னு தீமை செய்யக்கூடிய அதிகார் ஏங்கிட்ட இருக்குங்கிறாங்க. இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், புள்ள தாபுதூன மிந்தூன் இல்லாஹி மாலா எம்லி குலக்கும் லர்னவலா நஃபா. நபியை நீங்க அவங்ககிட்ட கேளுங்க,
உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாத, ஒரு நன்மையும் செய்ய முடியாத அல்லாஹ்வை தவிர இவர்களே நீங்க வணங்குறீங்க. நீங்க யாரை வணங்குறீங்க? அல்லாஹ்வுக்கு தான் தீங்கு செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். இவர்களால் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது, ஒரு நன்மை செய்ய முடியாது. அவர்களே வணங்குறீங்க. ஹுவ சமீ வல்லாஹு ஹுவ சமீஉல் அலீம். அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவன், அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தது மின் துனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுருக ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன். அல்லாஹ்வை விட்டு உனக்கு நன்மை செய்யாத, தீங்கும் செய்யாத, யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாத, அந்த மாதிரி பிரார்த்தனை செய்தால் நீ அநியாயக்காரர்களை ஒரு ஆளாயிருவ. இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் தான்பா நன்மை செய்ய முடியும், தீமை செய்ய முடியும். நீ என்ன செய்யற? அவுலியா கிட்ட போய் கையேந்துற. அல்லாஹ்வை தவிர உனக்கு நன்மை செய்யாத ஆளை போய் வணங்குறியா? அல்ல ஜின்ன கூப்பிடுற, ஜின்கள் நல்ல ஜின்கள் இருக்கிறது என்று ஜின்ன கூப்பிடுற. உனக்கு ஜின்னு நன்மை செய்யுமா? நான் தான் நன்மை செய்வேன் தவிர உனக்கு மறைவா இருக்கிற எது ஒண்ணு செய்யாது. மூத்தா போனவர் வந்து நன்மை செய்வாரா? மூத்தா போனவர் உன்னை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாரா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தான் அனைத்தையும் மறந்தவன் தவிர இந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களை அழைத்து பிரார்த்திப்பீர்களே ஆனால் நீங்க அநியாயக்காரர்கள் ஒரு ஆளாயிருவீங்க. இப்படிலாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அதனால சைத்தான்களால என்ன செய்ய முடியாது? நமக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாது. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அங்க போனா சைத்தான் அடிச்சுவானோ, ராத்திரில போனா சைத்தான் வந்துருவானோ, இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் என்ன செய்யறாங்க? சில பேரு சைத்தானை கொண்டு போய் பேயோட சேர்த்து, பேய் பிசாசுங்கிற ஒரு நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்துல இருக்குதுல, அந்த பேய் பிசாசு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சைத்தான் குர்ஆன்ல இருக்குதுல, அதான் பேய் பிசாசு. இப்படி என்ன செய்யறாங்க? சைத்தானை வைத்து மிரட்ட பார்க்கிறார்கள். நாங்க வந்து சைத்தானை விரட்டோம். இதை சொல்றதுக்கு என்ன காரணம்? பேய் பிசாசுன்னு ஒண்ணு இருக்குது. இருந்தா அதனால என்ன பாருக்கு, அந்த பேய் பிசாசை விரட்டுறான் எங்களால தான் முடியும். அதுக்குள்ள சூறாக்கள், அதுக்குள்ள திக்கர்கள், அதுக்குள்ள களிமாத்துகள்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால நீ வந்து எங்கிட்ட வந்து 500 ரூபாய் மொய் வை, 1000 ரூபாய் கொடு, இப்படின்னு மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? இந்த பேய் பிசாசுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாக்குறார்கள். சைத்தான்ங்கிறத வந்து நம்புறது, இருக்கிறத நம்புறோம். சைத்தான் இருக்கிறான், ஜின்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்றாங்க, நம்புறோம். பேயின்னு ஒண்ணு இருக்குதா? பேயின் மார்க்கம் என்ன பேயின்னு என்ன சொல்றாங்க? ஒருத்தர் இறந்து போய்விட்டாரு, நல்ல நிலைமையில மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவர் ரூஹ அல்லாட போயிருமா. தூக்கு மாட்டிட்டு மூத்தா போயிட்டா, அது அடிபட்டு விபத்துல இறந்து போய்விட்டால் அவங்க ரூஹுல அல்லாட போவாராம். அதை அப்படியே சுத்திக்கிட்டே வந்து மனுஷன் மேல யாராவது பிடிச்சா அது மேல அணிஞ்சிருமா, ஏறிக்கிறமா. ஏறிக்கிட்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, முட்டையை கொண்டு வா, பிரியாணியை கொண்டு வா, இப்படின்னு செய்யும். மனிதனுக்கு உள்ள மேலாடும், மனிதனுக்குள்ள இறங்கிரும். இப்படி நல்ல மனு செய்யறாங்க, ஏமாத்துகிறார்கள். இதெல்லாம் அப்படி மார்க்கம் சொல்லுதா? சைத்தான் உயிர் இறந்து போய்விட்டால் எல்லா உயிரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுக்குள்ள வரணும். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. நீங்கள் உறங்குகிற நேரத்திலும் அதே மாதிரி உயிர் பிரிகிற நேரத்திலையும் யார் மூத்தா போறாங்களோ, அல்லாஹ் யாரை மூத்தாக்க நினைக்கிறானோ அந்த 2 பேருடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மூத்தாவுற நேரத்திலேயே அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். நீங்க உறங்குற நேரத்திலே கைப்பற்றிக் கொள்கிறான். நம்ம தூங்குறோம்ல, அது கூட சின்ன மூத்து தான். அதனாலதான் நம்மளை பத்திய பக்கத்துல உட்காந்து புறம் பேசுவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பாட்டு மூத்தா போன ஆளுக்கு ஏதாவது தெரியுமா? காதுல விடுவோமா? நம்ம எந்த உணர்ச்சி இருக்காது, சில உணர்ச்சி இருக்கு. ஒரு கொசு வந்து அடிப்போம், அது நேரத்துல எல்லாம் செய்வான். நமக்கு என்ன ரூஹ பத்தி நமக்கு தெரியாது. ரூஹு என்பது அது எப்படிப்பட்டது என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம மனிதன்ற அடிப்படையில் என்ன செய்ய சில உணர்ச்சிகள் நமக்கு இருக்கு. ஆனா மூத்தா போன ஒரு மாதிரி எதையும் பார்க்க முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது, எதையும் கேட்க முடியாது, யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, கண் திறந்து பார்க்க முடியாது, காது கொடுத்து கேட்க முடியாது. அப்ப அந்த ரூஹை நான் கைப்பற்றிக்கிறதுனால உன்னைய வந்து எழுப்பணும்னு நான் முடிவு செய்தால் உயிரை திரும்பி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த ரூஹு என்கிட்ட இருக்குது, நினைத்தால் வைத்துக் கொள்வேன். தூக்கத்துல இத்தனை பேர் மூத்தா போறாங்கல்ல, நல்லா வச்சுக்கிறோம் அந்த உயிரை. தன் கைவசத்துல இறந்து போனவருடைய உயிர்களையும் தூக்கத்துல இருக்கக்கூடிய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அப்ப செத்து போன ஒரு அடிபட்டு ஒருத்தர் செத்துறான்னு வைங்க, அந்த உயிர் வந்து அல்லாஹ்ட்ட சண்டை போட்டு தப்பிச்சு வந்துருமா? அல்லாஹ் அவ்வளவு பலவீனமானவனா? ஒருத்தர் இறந்து போய்விட்டால் அவனுக்கு விசாரணை இருக்கிறது. நல்லவனா இருந்தா அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது, கெட்டவனா இருந்தா நரகம் இருக்கிறது. கபூர்ல கடந்து வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பானே தவிர, அல்ல தூங்கிட்டு இருப்பானே தவிர, இவங்க என்ன செய்யறாங்க? அதெல்லாம் அவங்க கபூர் வாழ்க்கையில கிடையாது. அவங்க பாட்டு ஜாலியா யார் மேலேயே ஏறிக்கிட்டு திரும்ப பழைய மாதிரி என்ன செய்யறது, அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு வர்றது, அப்படிலாம் வீட்டுக்கு வருவாங்க. நம்பி விடிய விடிய லைட் போட்டு வச்சிருக்கிற காலம்லாம் நம்ம காலத்துல பார்த்தோம். விடிய விடிய என்ன செய்வாங்க? 40 நாளைக்கு லைட் போட்டிருப்பாங்க. செத்து போனவர் திரும்பி வருவாராம். வீட்டு கதவை தட்டுறக்கா வேண்டி மூத்தா போனவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையில விடிய விடிய லைட் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? போனவர் திரும்பி வருவாரு அப்படி மார்க்கம் சொல்லுதா? நல்லவரா இருந்தா தூங்குவார், அவர் கெட்டவரா இருந்தா நரக வேதனை அனுபவிப்பாரு, அவருக்கு விசாரணை இருக்கிறது என்றெல்லாம் மார்க்கம் சொல்லும் பொழுது, ஷஹீதா இருந்தா கூட சொர்க்கத்துக்கு நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அப்படி மார்க்கம் சொல்லும் பொழுது இவங்க செய்யறாங்க, அதெல்லாம் இல்ல, அல்லாஹ்வுடைய கைவசத்திலிருந்து தப்பிச்சு அது வந்து என்ன செய்யுது, பூமியில வந்து மனிதனுக்கு மேல மேலாடுது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி பேய் பிசாசுன்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை. இஸ்லாத்தை நம்பக்கூடிய ஒரு ஆளு, குரானை நம்பக்கூடிய ஒரு ஆளு, ஹதீஸ்களை நம்பக்கூடிய ஒரு ஆளு இறந்து போனவர்கள் வந்து திரும்பி வருவாங்க, அந்த ரூஹு திரும்பி வரும் நம்ப முடியாது. ஆனாலும் என்ன செய்யறாங்க, பேய் பிசாசு இருக்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, நடிக்கிறார்கள். ஏன் பேய் பிசாசு நம்பிக்கை முஸ்லிம் இருக்குன்னு கேட்டா, சில பேர் சில காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி நடிக்கிறது. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு ஆளுக்கு அவன் மூத்த பையனா இருக்கான்னு வைங்க, 4 பொங்கல் பிள்ளை அவனுக்கு கீழே இருக்கு. அந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்துதான் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நம்ம சமுதாயத்துல எவ்வளவு லேட் ஆகும். எல்லாத்துக்கும் வரட்சணை கொடுக்கணுமே, சீர்சாமம் கொடுக்கணுமே, எல்லாத்துக்கும் நகை போடணுமே. அப்ப என்ன செய்யறது, 30 வயசு வரைக்கும் இவனை கல்யாணம் பண்ணாம வச்சிருந்து இவனுக்கு பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறது. இவனும் பார்ப்பான், இந்த வருஷம் பண்ணி வச்சிருவாங்க, அடுத்த வருஷம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பார்ப்பான். பார்த்தா நடக்காது. உடனே என்ன செய்யறது, பேய் வேஷம் போட்டுருவோம். பேய் வேஷம் போட்டா என்ன செய்வாங்க, யாராவது சொல்லுவாங்க இல்ல, அதாவது பெண்ணை கண்ட பேய் இறங்கும்னு பழமொழி இருக்கிற மாநிலத்துல, அந்த மாதிரி நீ கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னா இவன் மேல உள்ள பேய் போயிடுறேன் இப்படின்னு சொல்லுவாங்கன்ற காரணம் என்ன செய்யறது, யாரும் நம்ம செஞ்சிடாதீங்க. இப்படி நடக்குது சமுதாயத்துல. பேய் பிடிச்சிருக்குன்னு என்ன செய்யறது, நாடகமா இருந்தது. அப்படிலாம் ஒரு ஆள் என்ன சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேல்பட்டம் பக்கத்துல ஒரு மாநாடு நடந்த நேரத்துல ஒரு ஆள் அந்த மாதிரி நினைச்சா எந்திரிச்சுட்டு எந்திரிச்சு கத்துறான். அப்ப என்னடான்னு சொல்லி பிடிச்சி ஆளை பிடிச்சி அடிக்க போனா கடைசியில சாந்தின்னு அவன் பேர் என்ன, சாந்தியா பூந்தியா திருட கத்தி என்று நாக்கா அறுக்க போனா என்ன செய்யறான், கடைசியில உண்மை சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல, அதனாலதான் நம்ம நடிச்சேன் அப்படின்னா. அதுக்கு கிட்ட நடிச்ச பேய் என்னடா சொன்னேன், அப்பதானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பெண்ணை கண்ட பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க இல்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி நான் பண்ணேன் இப்படின்னா. அப்ப இந்த மாதிரி சில காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, சில பேர் பேய் பிசாசி என்ற வேஷம் போடுவார்கள். சில இடங்களை பார்த்தா ஒரு குடியார வீட்டுல குடியிருப்பான், காலி பண்ண மாட்டான், அட்வான்ஸ் கழிஞ்சு போயிரு, வாடகை கொடுக்க மாட்டான், காலி பண்ண மாட்டான். என்ன பண்றது, ராத்திரில கதவு போய் தட்டுறது, தட்டிட்டு ஓடி போயிடுறது. வீட்டுக்காரங்க சொந்த வீடு வைத்திருக்க முடியும் என்ன செய்யறாங்க, வாடகைக்கு விட்டுட்டு காலி பண்ண முடியலையா, என்ன பண்றது, ராத்திரில கதவு தட்டுறது, சலங்க சத்தத்தை எழுப்பிட்டு ஓடி போயிடுறது. இவன் நினைக்கிறது இவன் ஏற்கனவே பேய் நம்பியிருப்பானா, அவன் நைட்டு சலங்க சத்தம் கேட்குறது, யாரும் கதவு தட்டுறாங்க, திறந்த ஆளை காணாம இப்படின்னு எவனோ இவனை காலி பண்ண நினைச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கான். அதை பார்த்து இவன் என்ன செய்யறான், பேய் தான் கதவு தட்டுது இப்படின்னு இந்த மாதிரிதான் பேய் ஓடுறதை தவிர உண்மையில இறந்து போன ரூபு திரும்பி வருமா. சில அது மாதிரி சில பாத்தீங்கன்னா சில பேய் காடுகள்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்துல. இப்ப எல்லா ரியல் எஸ்டேட் போட்டு எல்லாம் பாலைவனமா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த பேயெல்லாம், காடுகள்ல வந்து பேய் இருக்குதுன்னு காட்டு பக்கமா கம்மாக்கார பக்கமெல்லாம் போறதுக்கு மாளுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா அப்படி எல்லா ஏரியாவும் அப்படி சிட்டியா மாத்திக்கிட்டு இருக்கான். எத்தனை கிராமங்கள் சிட்டியா போயிட்டு இருக்குது. எங்க அந்த பேயெல்லாம் போச்சு, பேயின் ஒண்ணு இருக்குதா, பேயின் ஒண்ணு இருந்தா குஜராத்ல கொல்லப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே பேயா போய் மோடியை போய் பிடிச்சிட வேண்டியதானே, அங்க இருக்கிற சங்கியில போய் பிடிச்சிட வேண்டியதானே. அப்படிலாம் பண்ண செய்யல, செத்து போனவர்கள் அப்படியெல்லாம் திரும்பி வந்து யார் மேலையில ஆர்வம் இல்ல. இப்படி பேய்ங்கிற பேர்ல சில பேர் செய்வான், சில காரியம் செய்யறக்கா நடிப்பான். சில பேர் தர்காக்கள் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பேய் பிசாச மக்கள் நம்புறாங்கல்ல, அதுக்காக தர்காக்கு வர்றாங்க. தர்காக்கு வந்து அவருடைய குணப்படுத்திடுவாரு இப்படின்னு தர்காக்கு வர்றாங்கன்றது தெரிந்து வைத்துக் கொண்டு அங்க பேய் வேஷம் போட வச்சு நடிக்க சொல்றது. காசை கொடுத்து சாப்பாடை கொடுத்து என்ன செய்யறது, பேய் வேஷம் போடுமா நடி. அவன் என்ன செய்யறது, அப்படி குட்டிக்காரன் அடிப்பான். நார்மலா இருக்க பேய் என்ன செய்ய, நார்மலா ஒருத்தன் பேய் பிடிச்சிருக்குன்னு தானே நினைச்சுக்கிறான்னு வைங்க, அவன் என்ன செய்வான், கொஞ்சம் சேட்டவன் இருக்கு, கொஞ்சம் கிறுக்குத்தனம் இருக்கும், மனோயாளியா இருப்பான். அவன் திரும்ப என்ன செய்வான், பேசிக்கிட்டே இருப்பான், ஒரு செய்தியை பேசிக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன நோயை வந்துட்ட மனநோய் தெரியும். ஆனா அந்த நடிக்கிறான் பாருங்க, அவன் பிரம்மாண்டமா பண்ணுவான். குட்டிக்காரன் நடிக்கிறது, தலைமுடியை விரிச்சு போட்டு ஆடுறது இப்படின்னு செய்வான். ஒண்ணுமே இல்ல, கூட்டு மொட்டை அடிச்சுட்டு வைங்க, ஒரு பொம்பளை பேய் பிடிச்சதை நடிக்கிறான்னு சொன்ன மொட்டை அடிச்சிடும் வைங்க, இங்க தலையை ஆட்டுறது, அதெல்லாம் ஆட்ட முடியாது. முடிய வச்சு என்ன செய்யறாங்க, ஆம்பளை அப்படி தலையை ஆட்ட முடியாது, கொஞ்சம் முடிதான் இருக்கணும் மாட்டேன், அப்ப நிறைவேற்ற முடிய இருக்காது. அவ பொம்பளை வந்து என்ன செய்யறாங்க, முடிய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தலையை ஆட்டணும்னு சொன்னா நம்மளை நம்பிடுவாங்க இப்படின்னு நடிக்கிறார்கள். இதெல்லாம் ஏமாற்று வேலை. உண்மையில நோயாளியா இருந்தா, மனநோயாளியா இருந்தா போய் சிகிச்சை பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஃப்ராடு பேர் வழியா இருந்தா செய்யணும், தர்கால் ஆடுறது, அது மாதிரி சில நடிக்கிறதுக்காக செய்யணும். இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை என்பதை உணரணும். இறந்து போனவர்கள் செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே மாட்டாங்க. இந்த ஷைத்தான் சம்பந்தமாக இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.